இந்த வீடியோவில் 8வது வாரத்துக்கான ஓடி ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். 10 பேர் நாமினேஷன் ஆயிருக்காங்க. கன்ஃபார்ம் டபிள்யூவிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் இருக்காங்க. 24.70% 30,436 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல வந்து ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறி அன்சிதா 16.78% 20,673 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் விஜய் விஷால் 16.62% 20,481 ஓட்டு வாங்கியிருக்காரு. நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரியான் தான் இருக்காரு. 8.93% 11,001 ஓட்டு வாங்கியிருக்காரு. அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சத்யா எஸ்கே தான் இருக்காரு. 6.67% 8,216 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தான் இருக்காரு. 6.48% 7,985 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சிவகுமார் தான் இருக்காரு. 5.63% 6,932 ஓட்டு வாங்கியிருக்காரு. எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சாரி தான் இருக்காங்க. 5.8% 6,263 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சாஜனா தான் இருக்காங்க. 4.90% 6,033 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எட்டாவது வாரம் தொடர்ந்து கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி தான் இருக்காங்க. 4.21% 5,215 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எட்டாவது வாரத்துக்கான ஓட்டு ரிசல்ட் தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்த்தோம். அதாவது 10 பேர் நாமினேஷன் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது டேஞ்சர் ஜோனில் பார்த்தீங்கன்னா கடைசி 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சாஜனா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி. தொடர்ந்து இவங்க 2 பேர் தான் கன்னியாயிட்டு இருக்காங்க. இது 3வது நாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா கடைசி 2 பேர் தான் டபுளேஷன் இருக்கிறதுனால வாய்ப்பு வெளியே போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க 2 பேர் வீட்டு விட்டு வெளியே போவாங்களா இல்லை வேறு 2 பேர் விட்டு வெளியே போனால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்சிதா பார்த்தீங்கன்னா 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு மூவ் ஆகி போயிருக்காங்க. விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு மாற்றம்னு சொல்லலாம். அது அன்சிதா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அன்சிதா வந்து ஜஸ்ட் பை, அதாவது இப்போ ஒரு 10 பேர் நாமினேஷன் இருக்காங்கன்னா 8வது இடம் 7வது இடம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ 3வது இடம்ன்றது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. எனக்கு வந்து யோசிக்க கூட முடியல. அந்தளவுக்கு கேம் வந்து இப்போ வந்து மாறி இருக்குது. ஓட்டிங் ரிசல்ட்லையும் மாறி இருக்குது. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுடைய கேம் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் போக போக பண்ணுறது தான். இதில் என்ன ஒரு மைனஸ்னால் நம்ம ரஞ்சித்துக்கும் சத்யாவுக்கும் வந்து இருக்க ஓட்டு இன்றைக்கி வந்து கம்மியாகிட்டே போகுது. வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்மியாகிட்டே போகிறதுனால. சரி, ஓகே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவை பார்க்கலாம். வட்டாமாமே பாய்.